முதல் இந்த உயரிய சபையிலே நாங்கள் ஒரு தமிழராக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மிக உயரிய சபையிலே தமிழராக ஒரு முடிவெடுத்து தமிழ் மக்கள் உயிர் நீத்ததுக்காக அநியாயமாக கொல்லப்பட்டமைக்காகவும் தமிழர் ஒரே காரணத்துக்காகத்தான் அழைக்கப்பட்டார்கள்ன்றதுக்காக நாங்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதாவது இந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அதிலே கூட பங்கெடுக்க முடியாத மனநிலை உள்ளவர்களை நாங்கள் என்னென்னு சொல்வது? அவர் தமிழரா இல்லையா? தமிழ் மக்கள் இந்த வாக்கு பெற்று வந்திருக்கிறார். அவர் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதானது இரண்டாம் உறுப்பினர் தமிழ் மக்களை அவமதிப்பது போல் உள்ளது. எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கோம். அது அவரவற்றை விருப்பம். அவரவற்றை விருப்பம் அவரவருடைய குருவுல மினத்தை கோர மினத்தை அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்திய காலத்தில் அவர்களோடு ஒட்டுமையாக இருந்தவர்கள் என்பது மிக மிக நிரூபிக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்ளும். என்னென்றால் நீங்க சொன்னீர்கள் அது இலக்கியங்களுக்கு அப்பாறு செய்யலாண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டு நாங்கள் வந்தது முடிவாயினால் தமிழின அடிப்பண்டது கூறுகின்ற எங்களுடைய கௌரவ உறுப்பினர் அவர்கள் கூறுகின்ற மாதிரி அவர் சார்ந்த கட்சி அமைப்புகள் எல்லாம் அந்த நேரம் பாராளுமன்றத்தில் 22 பிரதிநிதிகளோடு போராடுகிறேன். அந்த போர் உருவாகுவதை தடுப்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் டாக்டர் திருவானந்த அவர்கள் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்காக அந்த 22 உறுப்பினர்களோடையும் கலந்துரையாடி இந்த போரை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனாதிபதியுடன் கதைப்பதற்கு வாங்குவோடு எத்தனையோரும் கோரிக்கப்பட்டு கலந்தவர்கள் இவர் கூடுகின்ற கட்சியினுடைய தலைவர் அங்கு கூடி குமார மனிதர்கள் தமிழக மக்கள் அழிகின்ற போது எனவே எங்களுடைய நோக்கம் போரை தடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு அனாவசியமாக கொல்லப்படுகின்றார்கள். உரிமை போராட்டம் என்பது அழிவுக்கானதல்ல, ஒரு தேசிய நல்லிணக்கத்துடன் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தொடங்கியவர் தான் கௌரவ டாக்டர் திருவானந்தா. இவர் கலைக்கின்றார் என்றால் இவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு இவருடைய தேசிய நல்லிணக்கத்துடன் செயல்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் இந்த இன அழிப்பை நாங்கள் தடுத்திருக்கலாம் என்ற குரலுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரம் இருந்த கூட்டமைப்பு ஒத்துழைக்கவில்லை என்பதை இதில் கண்டனமாக தெரிவித்தார். சரி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்ட இன அழிப்பு நடவடிக்கையின் உச்சமாக 2009 மேற்கொண்ட தமிழின அழிப்பு உச்சமாக மே மாதம் இடம்பெற்ற சம்பவத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களையும் அதன்போது உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூர்ந்து பொதுச்சுடரேற்றி அகவணக்கம் செலுத்துவோம். நிச்சயமாக இந்த வேளையிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவு கூறும் விதமாக இந்த மாண்புமிகு வாரத்தில் நடைபெறுகின்ற இந்த அமர்வில் அவர்களை நினைவு கூறுவதை நாம் சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு படம் வைத்து அங்கே மலர் தூவி அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி. உறுப்பினர் சரஸ்வதி சூர்ராஜ் அவர்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ள இன்றைய முதலிருப்பதனால் அவர் இன்றைய சமாளிக்க முடியாத இருக்கிறார் வந்து விடுமுறையை அறிந்திருந்தார். விடுமுறையை சபையின்றி அனுமதிக்கிறார். முதல் இந்த உயரிய சபையிலே நாங்கள் ஒரு தமிழராக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மிக உயரிய சபையிலே ஒரு தமிழராக ஒரு முடிவெடுத்து தமிழ் மக்கள் உயிர் நீத்ததுக்காக அநியாயமாக கொல்லப்பட்டமைக்காகவும்
தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அழைக்கப்பட்டார்கள்ன்றதுக்காக நாங்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதாவது இந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அதிலே கூட பங்கெடுக்க முடியாத மனநிலை உள்ளவர்களை நாங்கள் என்னன்னு சொல்வது? அவர் தமிழரா இல்லையா? தமிழ் மக்களுக்கு வாக்கு பெற்று வந்திருக்கிறார். அவர் தமிழ் மக்களுக்கு வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதானது இரண்ட உறுப்பினர் தமிழ் மக்களை அவமதிப்பது போல் உள்ளது. இது எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். அது அவரவற்ற விருப்பம். அவரவற்ற விருப்பம் அவர்களுடைய குருவுல மினத்தை கோர மினத்தை அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய காலத்தில் அவர்களோடு ஒட்டுமையாக இருந்தவர்கள் என்பது மிக மிக நிரூபிக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். என்னென்றால் நீங்க சொன்னீர்கள் அது இலக்கியங்களுக்கு அப்பாறு செய்யலாண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டு நாங்கள் வந்தது முடிவாய்க்கால் தமிழின அடிப்பண்டது கூறுகின்ற எங்களுடைய கௌரவ உறுப்பினர் அவர்கள் கூறுகின்ற மாதிரி அவர் சார்ந்த கட்சி அமைப்புகள் எல்லாம் அந்த நேரம் பாராளுமன்றத்தில் 22 பிரதிநிதிகளோடு போராடுகிறேன். அந்த போர் உருவாகுவதை தடுப்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருவானந்த அவர்கள் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்காக அந்த 22 உறுப்பினர்களோடையும் கலந்துரையாடி இந்த போரை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனாதிபதியுடன் கதைப்பதற்கு வாங்கோடு எத்தனையோரும் கோரிக்கப்பட்டு கலந்தவர்கள் இவர் கூடுகின்ற கட்சியினுடைய தலைவர் அங்கு கூடி குமார மனிதர்கள் தமிழின மக்கள் அழிகின்ற போது எங்களுடைய நோக்கம் போரை தடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு அனாவசியமாக கொல்லப்படுகின்றார்கள். உரிமை போராட்டம் என்பது அழிவுக்கானதல்ல, ஒரு தேசிய நல்லிணக்கத்துடன் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தொடங்கியவர் தான் கௌரவ டாக்டர் திருவானந்தா. இவர் கலைக்கின்றார் என்றால் இவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு இவருடைய தேசிய நல்லிணக்கத்துடன் செயல்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் இந்த இன அழிப்பை நாங்கள் தடுத்திருக்கலாம் என்ற குரலுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரம் இருந்த கூட்டமைப்பு ஒத்துழைக்கவில்லை என்பதை இதில் கண்டனமாக தெரிவித்தார். சரி, நன்றி. முள்ளிவாய்க்கால் தமிழீழ படுகொலையில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு பொதுச்சுடரேற்றி யாழ் மாநகர சபை அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.